மதுரையில் ரஜினி ரசிகர்கள் வீரலட்சுமியின் உருவபொம்மை எரித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நேரலையை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், என்ன கோரிக்கைகளை முன்வைத்து என்ன முழக்கங்களை எழுப்பி வீரலட்சுமியின் உருவபொம்மை எரிக்கப்பட்டு வருகிறது? மதுரை பெரியார் நிலையம் அருகில் உள்ள கட்டபொம்மன் சிலை அருகே ரஜினி ரசிகர்கள் தற்போது தமிழர் முன்னேற்ற படையைச் சேர்ந்த வீரலட்சுமியின் உருவபொம்மை கொடும்பாவி எரிப்பில் ஈடுபட்டார்கள். இதில் அவர் ரஜினிக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருவதாகவும், இதனால் எங்கள் தலைவருக்கு எதிராக கருத்து தெரிவித்து அந்த வீரலட்சுமிக்கு கண்டித்து தற்போது அவர்கள் அந்த கொடும்பாவி எரிப்பதாக அவர்கள் தெரிவித்து தற்போது அந்த மதுரை கட்டபொம்மன் சிலை அருகே அவர்கள் கொடும்பாவியை எரித்து அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் காவல்துறையினர் தடுத்து தற்போது கைது செய்யும் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். காயத்ரி, ஏற்கனவே இன்று காலையில வீரலட்சுமி தலைமையில தமிழர் முன்னேற்ற படை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் சென்னை கத்தீட்ரல் சாலையில ரஜினியின் உருவபொம்மை எரித்தார்கள். ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது என்று அவர்கள் முழக்கமிட்டவாறு அந்த உருவபொம்மை எரிப்பில் ஈடுபட்டார்கள். அதற்கு இந்த ரசிகர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள்? கணேஷ், கண்டிப்பாக மதுரை ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் இவர்கள் அரசியலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரக்கூடாது என்று சொல்வதற்கு இவர்கள் யார்? எங்கள் தலைவருக்கு அதிகமான தொண்டர்கள் இருப்பதாகவும் மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்து வருவதாகவும், இதனால் அவர் அரசியலுக்கு கண்டிப்பாக வருவார் எனவும், இவர் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற கோஷங்களை எழுப்பி அவர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த வீரலட்சுமியின் கொடும்பாவியை எரித்தனர். தற்போது காவல்துறையினர் மதுரை பெரியார் நிலையம் அருகே அவர்கள் கொடும்பாவியை எரித்ததனால் காவல்துறையினர் கைது செய்து தற்போது அவர் வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர். கணேஷ், நாகேந்திரன், அந்த ரசிகர்கள் கைகள்ல ரஜினி உருவம் பதித்த ஒரு கொடி ஒன்றை வைத்திருக்கிறார்களே, அது ரசிகர் மன்றத்தின் கொடியா அல்லது அது என்ன கொடி? கணேஷ், ரஜினி ரசிகர் மன்றத்தோட கொடும்பாவியை எரிக்கும் போது அவர் கைகளில் அவர் கொடி வைத்துள்ளார்கள். அது மேலே ஊதா நிறமும், நடுவில் வெள்ளை நிறம், கீழே சிகப்பு நிறம், நடுவில் நட்சத்திரம் பொறிக்கப்பட்ட, உள்ளே ரஜினியின் முகமானது பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் இது அவர் ரசிகர் மன்ற கொடி என்று அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த கொடியை கையில் வைத்துக் கொண்டுதான் அவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது அவர்களை திடீர் நகர் காவல்துறையினர் கைது செய்து தற்போது வாகனத்தில் ஏற்றியுள்ளனர். கணேஷ், கைது செய்யப்படுபவர்கள் எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள்? நாகேந்திரன், தற்போது நிகழ்விடத்தில் எவ்வளவு காவல்துறையினர் இருக்கிறார்கள்? இவர்கள் வீரலட்சுமியின் கொடும்பாவி உருவபொம்மை எரிப்பது தகவல் அறிந்து ஸ்ரீநகர் காவல்துறையினர் இந்த பகுதியில் சுமார் ஒரு 20க்கும் மேற்பட்டோர் அவர் ஏசி தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இவர்கள் காவல்துறை இவர்கள் எந்த பகுதியிலிருந்து அந்த கொடும்பாவியை கொண்டு வருகிறார்கள் என்பது தெரியாமல் அனைத்து பகுதியிலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அந்த மதுரை ரயில் நிலையம் அருகில் உள்ள போஸ்ட் ஆபீஸ் பகுதியிலிருந்து ஒரு ஆட்டோவில் கொண்டு வரப்பட்ட அந்த வீரலட்சுமி அவர்கள் புகைப்படம் பொறித்த அந்த உருவ பொம்மையை கொண்டு அவர் காவல்துறை விரட்டி சென்ற அந்த பொம்மையை பறிக்க முயற்சி செய்யும் போது அவர்கள் உடனே அதில் பெட்ரோல் ஊற்றி தீயை வைத்து விட்டனர். அருகில் இருசக்கர வாகனம் இருந்தது. இதில் எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் தீப்பிடிக்க நேரி சூழல் ஏற்பட்டது. ஆனால் காவல்துறை உடனே அந்த வாகனத்தை அப்புறப்படுத்தி உடனே அந்த கொடும்பாவியை அணைத்து விட்டனர். இது சுமார் ஒரு 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் அவர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அருகில் உள்ள திருமண மண்டபத்திற்கு இந்த கைது செய்யப்பட்டவர்களை அழைத்து சென்றுள்ளனர். போராட்டம் நடைபெற்ற இடம் பிரதான சாலையா? அங்கு ஏதேனும் இடையூறு ஏற்பட்டிருக்கிறதா? தற்பொழுதைய நிலவரம் எப்படி இருக்கிறது? இந்த போராட்டத்தில் குறிப்பாக பார்த்தோம்னால் ஒரு 20க்கும் உட்பட்டவர் மட்டும்தான் இந்த ரஜினி ரசிகர் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இது மதுரை பெரியார் நிலையத்தில் இருந்து சிம்மக்கல் செல்லக்கூடிய இந்த பிரதான சாலை. ஆனால் அவர்கள் இந்த கொடும்பாவியை எரிப்பதற்கு இந்த இடத்தில் தான் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் காவல்துறையின் கெடுபிடிகள் அதிகமாக இருந்ததால் இந்த இடத்திற்கு அவர்களால் திட்டமிட்ட இந்த பிரதான சாலைக்கு அந்த கொடும்பாவியை கொண்டு வர முடியல, உருவபொம்மையை கொண்டு வர முடியல. அதனால அருகில் உள்ள அந்த சந்தில் கொண்டு வரும் போதே காவல்துறை தடுத்து விட்டதால் அதனால் உடனடியாக அவர்கள் அந்த இடத்திலேயே வைத்து அந்த கொடும்பாவியை எரிக்க வேண்டிய சூழலுக்கு உட்பட்டது. அதனால் எந்த விதமான ஒரு போக்குவரத்து இடையூறோ எதுவுமே நடைபெறவில்லை. உடனடியாக காவல்துறையினர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தினர். காயத்ரி, கொடும்பாவி எரிப்பதற்கு முன்பாக அவர்கள் ஏதேனும் போராட்டத்தில் ஈடுபட்டார்களா? போராட்டம் தொடர்பாக ஏற்கனவே அனுமதி பெறப்பட்டதா அல்லது திடீரென நடத்தப்பட்ட போராட்டமா?
காயத்ரி, இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் இன்று காலை வந்து அவர்கள் வந்து ரஜினிக்கு எதிராக அவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் உடனுக்குடனே இந்த போராட்டமானது நடத்த திட்டமிடப்பட்டு இந்த ரஜினி ரசிகர்களால் ஒன்று சேர்ந்து இந்த இடத்தில் வந்து அவர்கள் குடும்பாவியை எரிக்க வந்து திட்டமிடப்பட்டிருந்தார்கள். ஆனால் இதற்காக வந்து காவல்துறையிடம் வந்து எந்த விதமான முன் அனுமதி எதுவுமே வந்து பெறப்படவில்லை. குறிப்பாக காவல்துறையிடம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ என்றால் முன் அனுமதி வந்து பெற்றிருக்க வேண்டும். ஆனால் குறிப்பாக கொடும்பாவி எரிப்பதற்கு காவல்துறை எப்போதும் வந்து அனுமதி கொடுப்பதில்லை. அதே போன்றுதான் தற்போது நடந்த இந்த போராட்டத்திற்கும் காவல்துறை அனுமதி இன்றுதான் இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனால் இவர்கள் வந்து காவல்துறையின் அனுமதியை மீறி இவர்கள் வந்து சட்டவிரோதமாக மக்கள் கூடும் பகுதியில் கொடும்பாவியை எரித்ததால் அதனால் வந்து வேற எதுவும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக அதனை தடுப்பதற்காக உடனடியாக காவல்துறையினர் வந்து அந்த கொடும்பாவியை வந்து எரிக்கப்பட்ட கொடும்பாவியை அணைத்து அவர்கள் வந்து அந்த போராட்டத்தில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது கைது செய்து அருகில் உள்ள திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். காயத்ரி. நாகேந்திரன், இன்று காலை சென்னையில் ரஜினியின் கொடும்பாவியை தமிழர் முன்னேற்றப்படை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எரித்தனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் ரஜினி ரசிகர்கள் அந்த அமைப்பின் தலைவர் வீரலட்சுமியின் உருவ பொம்மையை மதுரையில் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.